வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து 10/7/2025 அந்த டேட்டில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் வந்து 28/10/2025 இந்த டேட்டில் நடக்க போகுது. ஸோ அதுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 100% ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி 1996 வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான ஸ்டடி பிளான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம இன்ஸ்டியூட்டில் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் சிலபஸ் இப்போ தான் வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ அப்டேட் பண்ண நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 20 டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ்க்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 டெஸ்ட் அப்படிங்கிற பேசிக்கில் ஒரு 20 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ரிவிஷன் டெஸ்ட் வந்து 10. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, டோட்டலாக 10 டெஸ்ட் ஆச்சுங்க. மாடல் எக்ஸாம் வந்து 3ங்க. ஓகேங்களா? ஸோ மாடல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 33 டெஸ்ட் ஆனது நாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் பர் டெஸ்ட்டு, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 110 இருக்கும். எக்ஸாமில் எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்களோ அதே பேட்டர்ல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 கொஸ்டின் ஆனது நாங்கள் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தனியாக அட்மிஷன் நீங்கள் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஸோ அந்த குரூப்பில் என்ன டாபிக் டெஸ்ட்டு, எப்போ டெஸ்ட் அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொஸ்டின் வந்து போட்டுரும். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கீ வந்து போட்டுரும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேட் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கே ஓகேங்களா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் எவ்வளோ 110க்கு 100 மார்க்கு இல்லை 80 மார்க்கு அவங்க எவ்வளோ மார்க் கொடுத்தோ அந்த மார்க் வந்து வாட்ஸ்அப் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பானது இருக்குது. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு டீட்டெயில்ஸ் பாருங்கள். டெஸ்ட்டு 1 வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட்டு 20/7/2025. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. கொஸ்டின் வந்து எல்லா டெஸ்ட்டுமே 110 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ யூனிட் 1லேருந்து இந்த டாபிக் மட்டும் படிக்கணும் நீங்கள். ஓகேங்களா? டெஸ்ட் 2க்கு வந்து யூனிட் 1லேருந்து மற்ற டாபிக் எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் பண்ணோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 110 கொஸ்டின், அடுத்து ஒரு 110 கொஸ்டின், அடுத்து ஒரு 110 கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட 330 கொஸ்டின் மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே எங்கே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வரும். ஓகேங்களா? நீங்கள் எழுதக்கூடிய 2025 எழுதக்கூடிய எக்ஸாமில் அந்த கொஸ்டின் வந்து அப்படியே உங்களுக்கு கண்டிப்பாக 100% வரும். ஓகேங்களா? பிளானை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் டெஃபினட்டாக அடிக்கலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு கொஸ்டின் தரம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? டெஸ்ட்டு 4க்கு வந்து யூனிட் 2, டெஸ்ட்டு 5க்கு யூனிட் 2, டெஸ்ட்டு 6க்கு வந்து யூனிட் 2 ரிவிஷன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து யூனிட் 3, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல அடுத்த பாட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 50% படிக்கிறோம், நெக்ஸ்ட் ஒரு 50% படிக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் படிக்கும்போது உங்களால் ஈஸியாக சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியும், வேகமாக படிக்க முடியும். அதே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்துங்க. இருக்கக்கூடிய இந்த 80 நாட்களை முறையாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டண்டாக ஆயிடலாம். சரிங்களா? ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நைட்டும் பகலும் படிக்க ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேலே பர் டேவுக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதோ டவுட் அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ பேமெண்ட் நம்பர் இதே நம்பர் தான். சரிங்களா? இதே நம்பருக்கு வந்து 2500 அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் பேர் அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு கீழே பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்னு போட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூட்டில் பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுமே டெஸ்ட் பேஜ் போகுது. சரி எனக்கு அடிஷ்னலாக தமிழ் தகுதி தேர்வு தேவை, எனக்கு வந்து எஜுகேஷன் தேவை, எனக்கு வந்து ஜிகே தேவை அப்படின்னா இதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300, ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400, சைக்காலஜி வந்து நான் மண்டே அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. டெலிகிராம் சேனலில் அதுக்கான ஃபீஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.